தமிழ்நாட்டில் இரவு நேரங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே மாலை நேரங்கள் முதல் பல மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவானதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் பரவலாக கனமழையானது மிகவும் தீவிரமடைந்து காணப்படும். முதல் கட்டமாக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பொறுத்தவரை இரவு மற்றும் நள்ளிரவிலும், அதன் பிறகு வரக்கூடிய அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும். ஒரு சில இடத்துல பலத்த மழை பதிவாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். இனி வரும் நாட்களில் கனமழை தீவிரமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளை வரை பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆகவே நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெயில் அதிகரித்து மீண்டுமாக எந்தெந்த தேதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டில் நல்ல ஒரு சிறப்பான மழை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாளை வரை பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர் கனமழை நீடிக்கும். நாளைக்கும் ஒரு சில மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி என நாளைக்கும் பரவலாக கனமழை கணிசமாக அதிகரிக்கும். சென்னை முதல் கடலூர் வரை உள்ள மாவட்டங்களில் படிப்படியாக மழை தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். சில மணி நேரம் மட்டும் நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நமக்கு மழை பெய்து மழை விட்டுவிடும். நாள் முழுவதும் கனமழைங்கிறது சென்னையில் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு 5 முதல் 30 நிமிடங்கள் வரைக்கும் பரவலாக சில இடத்துல மழை பதிவாகி ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, அடுத்த புயல் சின்னங்கள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற தேதிகள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். நவம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாக வாய்ப்புள்ளது. 27 மற்றும் 28 தேதிகளில் தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து சென்னை உட்பட கடலோர மாவட்டங்களில் கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த புயலுக்கு பெயர் தான் ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஃபெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 2வது வாரத்தில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நவம்பர் இறுதியில் உருவாகுது. ஏன்னா இந்த தாழ்வு பகுதியே புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டில் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நவம்பர் இறுதியில் கண்டிப்பாக நமக்கு புயலாக வலுப்பெறும். அதற்கான சாத்தியங்கள் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் புயலாக மாறினாலும் அது எந்த திசை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். 3 இடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஒன்று நாகப்பட்டினம், இன்னொன்று சென்னை மற்றும் தெற்கு ஆந்திரா. இந்த 3 பகுதிகளுக்குள்ளதான் இந்த புயல் சின்னங்களும் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள். பெரும்பாலும் வட தமிழ்நாட்டை நோக்கி இந்த புயல் நகரும். நிறைய பேர் தென் மாவட்டத்துக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி வட தமிழ்நாடு, குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழ்நாட்டை நோக்கியே இந்த புயல் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே நமக்கு இந்த தெற்கு ஆந்திர பகுதிகள் நெல்லூர், ஓங்கோல், அதுக்கப்புறம் சென்னை, சித்தூர், திருப்பதி, அதை தொடர்ந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது போன்ற பகுதிகளில் மிக அதிகமான மழை பொழிவுகள் பதிவாகலாம் என்று எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விட்டு நமக்கு இந்த மாத இறுதியில் நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும். இந்த புயல் எங்கே கரையை கிடக்குதோ அந்த பகுதிகளில் கண்டிப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும். மிச்சங் புயலில் எந்த அளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு நம்ம பார்த்தோமோ அதே போலவே அதிக அளவு மழை பொழிவு கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ஒரு தீவிர புயலாக மாறும். நமக்கு புயல் சின்னங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். 90லேருந்து 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ரொம்ப தீவிரமான புயல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இது 120, 130 கிலோமீட்டருக்கு மேலே பலமான சூறாவளி காற்று வங்கக்கடல் பகுதிகளில் வீச ஆரம்பிக்கும். இது தமிழ்நாட்டை நோக்கி மிரட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது. இதற்கு பெயர் ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லி கொண்டிருந்தோம். ஒரு தொடர் கனமழையாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக இந்த நவம்பர் இறுதியில் ஒரு தீவிர புயல் உருவாகி தமிழ்நாட்டை மிரட்டி கடலோர மாவட்டங்களில் கடும் கனமழை அப்படிங்கிறத பதிவாகிட்டு போயிடும். சரி, ஒரு பக்கம் அந்த புயல் சின்னங்கள் மாத இறுதியில் வந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் மழை பொழிவா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் நமக்கு மழை பொழிவு கிடைக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் விட்டு மிதமானது முதல் கனமழையும், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட
இடைவெளி விட்டு அவ்வப்போது பரவலாக கனமழை பெய்யும். பெரும்பாலும் இந்த சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் காலையிலேயே நமக்கு மழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும். அதிகாலை மற்றும் காலையில் மட்டும் மழை பதிவாகிட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. அதுக்கப்புறமா வட தமிழக உள் மாவட்டங்களில் நிறைய பேர் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக நமக்கு பதிவாகும். ஒரு தொடர் கனமழையாக வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை எதிர்பாருங்க. ஏன்னா உள் மாவட்டத்தில் அதிகாலை காலை நேரங்களில் மழை கிடையாது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும்தான் வட தமிழக உள் மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும். தென் மாவட்டங்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழையும் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் எதிர்பாருங்க. ஏன்னா தென் மாவட்டத்துக்கு நாளைக்கு வரைக்குமே நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்ட பகுதிகள் நாளை வரையுமே நமக்கு தொடர் கனமழை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து அதிகரிக்கும். தொடர்ந்து தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக நிறைய இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தொடர் கனமழை எச்சரிக்கை உண்டு. வருகிற செவ்வாய்க்கிழமை முதல் தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை குறைஞ்சிரும். ஏன்னா எப்போ வெயில் ரொம்ப எல்லா பகுதிகளுக்கும் அதிகமாக வரும்னு கேட்டிருந்தீங்க. வருகிற செவ்வாய்க்கிழமை முதல் படிப்படியாக பகல் நேரங்களில் வெயில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாத இறுதியில் புயல் சின்னங்கள் மிரட்டும் பொழுது நிறைய இடங்களில் கனமழையும் பதிவாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து தென் மாவட்ட பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிக அளவு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு எதிர்பாருங்க. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரவு நேரம் மழை பொழிவாக இருக்கும். காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அதுக்கப்புறம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இரவு மற்றும் நள்ளிரவில் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் வடக்கு பகுதிகளில் கனமழையும் தெற்கு பகுதிகளில் மிதமான மழையுமா இருக்கும். தென்காசி மாவட்டத்தில் பகுதியாக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும். ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே இருக்கும். நிறைய இடங்கள் நம்ம பார்த்தோம், கனமழை காரணமாக பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். இனி வரும் நாட்களிலும் இது போன்ற மழை பொழிவுகள் விடாமல் இருக்கும். ஏன்னா வருகிற பொங்கல் நாட்கள் வரைக்கும், அதாவது அடுத்த வருடம் பொங்கல் வரைக்குமே நமக்கு இந்த வடகிழக்கு பருவமழை இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால இன்னும் நமக்கு சரியாக 2 மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் தேவையான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பதிவாகிடும். எந்தெந்த மாவட்டத்தில் மழை பற்றாக்குறையாக இருக்கோ எல்லா பகுதிகளுக்குமே பரவலாக மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம அதிகம் எதிர்பார்க்கலாம். இடைவிடாத கனமழை பொறுத்தவரை அநேக இடங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.